ஒரு பக்கம் 48 மெகா பிக்சல் கேமரா, இன்னொரு பக்கம் Snapdragon 845 கொண்ட ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர், லிக்விட் கூலிங் டெக்னாலஜி. பட் இந்த இரண்டு மொபைல் போனுமே 20,000க்கும் கம்மியான விலையில தான் கிடைக்குது. நேச்சுரலா உங்க எல்லாருக்கும் இந்த இரண்டு மொபைல் போன்ல எந்த மொபைல் போன் வாங்கலாம் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யும். Redmi Note 7 Proவா இல்ல Xiaomi உடைய Poco F1 மொபைல் போனா அப்படிங்கறத இந்த பதிவுல நாம பார்த்து கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிவ்யூ வீடியோ பவர்ட் பை AMX. AMXல இருந்து AMX 1X அப்படின்னு ஒரு நானோ டைனாமிக் டிரைவர் கொண்ட ஒரு சின்ன இயர்போன் லான்ச் பண்ணிருக்காங்க. ரொம்ப சின்ன கம்ஃபர்டபிளான இந்த இயர்போன் தவிர AMX Infinity X அப்படிங்கிற USB கேபிள் லைன் அப்போ அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. மைக்ரோ USB இருக்கட்டும், இல்ல USB to USB C இருக்கட்டும், இல்ல USB C கேபிளா இருக்கட்டும், பலவிதமான கேபிள் அமேசான்ல அவைலபிளா இருக்கு. AMX P1 Atom கார் சார்ஜர், டூயல் போர்ட் 2.4 ஆம்ப் சார்ஜரும் அவங்க லான்ச். இது எல்லாமே வாங்குறதுக்கான லிங்க் மற்றும் விவரங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. Redmi Note 7 Pro 14,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் போனுடைய விலை ஆரம்பிக்குது. மொபைல் போனுடைய ஸ்பெசிபிகேஷன்ஸ், விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய ரிவ்யூ வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. நீங்க அதெல்லாம் பார்க்கலனா ஒரு 8 பார்த்துட்டு வந்துருங்க. Poco F1 மொபைல் போனுடைய முழு ரிவ்யூவும் நீங்க சேனல்ல பார்த்திருப்பீங்க. பட் மறந்து போயிருந்துச்சு அப்படின்னா அதையும் ஒரு 8 பார்த்துட்டு வந்திருந்தது நல்லது. இந்த இரண்டு மொபைல் போன்லயும் பக்கத்துல வச்சு பார்க்கறப்போ டிசைன்ல முதல்ல நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். Redmi Note 7 Pro பார்க்கறதுக்கு ஒரு லுக்கான மொபைல் போன், கிளாஸ் பாடி மொபைல் போன். அதுவும் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிற இந்த இரண்டு புதிய கலர் ரொம்பவே ஒரு வித்தியாசமான டிசைன்ல பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாவே இருக்கு. Poco F1 மொபைல் போன் அப்படி கிடையாது. பிளாஸ்டிக் பாடி தான், டிசைன்ல ஒன்னும் பெருசா ஒன்னும் இருக்காது. பட் அதுலயுமே டிசைனை மாத்திக்கிறதுக்கு நான் இந்த மொபைல் போன்ல யூஸ் பண்ணிருக்கிற ஸ்கின் பாத்தீங்கன்னா கேப்ஸ் இந்தியாவுடைய ஸ்கின். இந்த மாதிரி உங்க மொபைல் போனுக்கும் ஸ்கின் வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா டிஸ்கவுண்ட் கோடோட சேர்த்து இதை வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கோங்க. இரண்டு மொபைல் போன்லயுமே USB Type-C போர்ட் இருக்கு. பட் Poco F1 பாத்தீங்கன்னா குவிக் சார்ஜ் 3.0 சப்போர்ட் இருக்கு. Redmi Note 7 Pro குவிக் சார்ஜ் 4.0 சப்போர்ட் இருந்தாலும் பாக்ஸ்ல கிடைக்கிறது என்னமோ நார்மல் சார்ஜர் தான். Redmi Note 7 Pro பின்புறத்திலும் முன்புறத்திலும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 கான ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. Poco F1ல ஃப்ரண்ட்ல மட்டும் கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா அது 5 4 3 நமக்கு தெரியல. பட் டிஸ்ப்ளே பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே IPS LCD பேனல். டிஸ்ப்ளே உடைய பிரைட்னஸ், தரம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. Poco F1ல 6.18 இன்ச், அதோட சைஸ்ல கொஞ்சம் பெருசு இந்த Redmi Note 7 Proல இருக்கிற 6.3 இன்ச் டிஸ்ப்ளே. ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ அதிகம். காரணம் இதுல இருக்கிற சின்ன நாட்ச், டாட் நாட்ச் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அது டியர் டிராப் நாட்ச் தான். ஆனா Poco F1ல பாத்தீங்கன்னா ஹிட்லர் மிஸ் பட்ட நாட்ச், ரொம்பவே நாட்ச் பெருசா இருக்கு. ஆனா இந்த நாட்சுக்குள்ள அவங்க பல டெக்னாலஜி வச்சிருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் பண்றதுக்கு ஒரு IR கேமராவும் வச்சிருக்காங்க. 3D ஸ்கேன் மூலமா உங்க ஃபேஸ் ஸ்கேன் பண்ணி பெர்ஃபெக்ட்டான ஒரு செக்யூர் அன்லாக்கிங் மெக்கானிசம் இதுல கொடுக்குது. Redmi Note 7 Proலயும் ஃபேஸ் அன்லாக்லாம் இருக்கு, ஃபாஸ்டாவும் அக்யூரேட்டாவும் இருக்கு. பட் ரிலையபிளான ஃபேஸ் அன்லாக்கிங் மெக்கானிசம் Poco F1ல. இரண்டு மொபைல் போன்லயுமே இப்போ Android 9.0 ரன் ஆயிட்டு இருக்கு. MIUI 10க்கு அப்டேட் ஆயிடுச்சு. பட் ப்ராசஸர்னு பாத்தீங்க அப்படின்னா Snapdragon 845 கொண்ட இந்த Poco F1 பெர்ஃபார்மன்ஸ்ல ரொம்பவே ஒரு ஃபாஸ்டான மொபைல் போன். கேமிங்கா இருக்கட்டும், அப்ளிகேஷன் யூஸ் பண்றதா இருக்கட்டும், எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் இந்த Snapdragon 845 கொண்ட இந்த மொபைல் போன்ல பெர்ஃபார்மன்ஸ் சும்மா பிச்சு உதறுது. RAM and ஸ்டோரேஜ் உங்களுக்கு ஏத்தாப்புல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இரண்டு மொபைல் போன்லயுமே 4000 mAh கான பேட்டரி இருக்கு. சோ நம்ம கேமரா பத்தி பேசுறதுக்கு முன்னாடியே இந்த மொபைல் போன்ல இரண்டுலயுமே எது சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, என்னைய பொறுத்த மட்டும் ஒரு மொபைல் போன்ல கேமரா முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லல. பட் அதை விட பல மடங்கு முக்கியமான விஷயம் பெர்ஃபார்மன்ஸ். Snapdragon 845 கொண்ட இந்த Poco F1 தான் என்னுடைய சாய்ஸ். இப்பொழுதைக்கு கிளியர் சாய்ஸா இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம கேமராவை பார்த்துட்டு ஃபைனலா ஒரு முடிவு பண்ணிடுவோம். கேமரா ஸ்பெசிபிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா Redmi Note 7 Proல Sony AMX சென்சர் 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா, அதுக்கு துணையா ஒரு 5 மெகா பிக்சலுக்கு டெப்த் சென்சர் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் கேமரா. ஆனா Poco F1ல ஒரு பெரிய சென்சர் கொண்ட ஒரு 12 மெகா பிக்சல் கேமரா, அதுக்கு துணையா 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சிங் கேமரா, ஃப்ரண்ட்ல 20 மெகா பிக்சல் கேமரா. இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுலயுமே ஒரே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கு. ஃபோக்கசிங் அக்யூரசியா இருக்கட்டும், டீடைல்ஸ், கலர்ஸ், வைப்ரன்சி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன்ல Poco F1 விட Redmi Note 7 Pro ஒரு இம்மி அளவு பெட்டர்னு
சொல்லலாம். பேக்ரவுண்ட்ல இருக்கிற கிளவுட் இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், ஒயிட் பேலன்சிங்கா இருக்கட்டும், Redmi Note 7 Proல அகைன் கொஞ்சம் பெட்டராவே இருக்கு. பட் இந்த ஷாட்ல பாக்குறப்போ நம்ம டைனாமிக் ரேஞ்ச் எனக்கு Poco F1ல பெட்டரா இருக்கு. ஸ்கைல இருக்கிற கிளவுட் டீடைல்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த ட்ரீல இருக்கிற டீடைல்ஸ், அந்த டார்க்கான ஏரியால கொண்டு வர கலர் இன்ஃபர்மேஷன், ஷார்ப்னஸ் எல்லாமே Poco F1ல Redmi Note 7 Pro விட ஸ்லைட்டா பெட்டரா இருக்கு. ஃபோக்கசிங் அக்யூரசி பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. எட்ஜ் டிடெக்ஷன் அல்காரிதமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்போஷர் வேல்யூ எனக்கு Poco F1ல பெட்டரா இருக்கிற மாதிரி தெரியுது. செல்ஃபி கேமரான்னு பார்த்துட்டப்போ அதிகமான மெகா பிக்சல் இருந்தாலே நாய்ஸ் வர ஆரம்பிச்சிடும். எனக்கு என்னமோ இந்த Redmi Note 7 Proல இருக்கிற செல்ஃபி ஷாட் Poco F1 விட பெட்டரா இருக்கிற மாதிரி தெரியுது. எக்ஸ்போஷர் வேல்யூவா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் பெர்ரிங்கா இருக்கட்டும், எல்லாமே Redmi Note 7 Proல Poco F1 விட செல்ஃபிஸ் பெட்டரா வந்திருக்கு. நைட் மோட் ஷாட், இந்த நைட் மோட் ஷாட்ல Poco F1ல அதிகமான நாய்ஸ் இருக்கு. அந்த நாய்ஸை காம்பன்சேட் பண்ணி நல்லா ப்ராசஸிங் பண்ணிருக்கு Redmi Note 7 Pro. நைட் மோட் அல்லாத ஒரு ரெகுலர் லோ லைட் ஷாட்லயுமே Redmi Note 7 Proல Poco F1 விட நாய்ஸ் கம்மியா இருக்கு, டீடைல்ஸ் நல்லா ஷார்ப்பா இருக்கு. வீடியோ ரெக்கார்டிங்கோட ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா Redmi Note 7 Pro ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் Redmi Note 7 Proல சூப்பரா ஒர்க் ஆகுது. கலர் ரீப்ரொடக்ஷன் மற்றும் கான்ட்ராஸ்ட் பாத்தீங்கன்னா Poco F1ல பெட்டரா இருக்கு. Poco F1 மொபைல் ஃபோனுடைய ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கக்கூடிய வீடியோ, ஆடியோ குவாலிட்டி மற்றும் ஷேக் எதாவது இருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். Redmi Note 7 Pro மொபைல் ஃபோனுடைய ஃப்ரண்ட் கேமரா வீடியோ, ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். ஆக மொத்தம் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா கேமரா பொறுத்த மட்டும் இரண்டு மொபைல் போன்லயுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வருது. 48 மெகா பிக்சல் சென்சரா இருந்தாலும் அதுல வர அவுட்புட்டை நம்ம 12 மெகா பிக்சலுக்கு நம்ம ரெடியூஸ் பண்ணி தான் எடுத்து இந்த ஷாட்ஸ் எல்லாம். சோ கேமரா பொறுத்த மட்டும் பெரிய ஒன்னும் வித்தியாசம் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு பெரிய பூஸ்ட் உங்களுக்கு Poco F1ல கிடைக்கும். காரணம் இதுல இருக்கிற ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் மற்றும் ஃபிளாக்ஷிப் ஹார்ட்வேர் கொண்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். சோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து நீங்க பார்த்துட்டே இருக்கிறதுக்கு நம்ம சேனல் GiriSonnaSeri சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒரு புதிய வீடியோ போட்ட உடனே உங்க மொபைல் போன்ல அறிவிப்பு வந்துடும். அடுத்த பதிவுல உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.